ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இந்த பஜாஜ், அதாவது பஜாஜ் ஃபின்சர்வில் இஎம்ஐ மூலமாக மொபைல் ஃபோன் வாங்கினவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து மொபைல் லாக் ஆகிடுச்சு அப்படின்லாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. அதாவது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இந்த விஷயம் வந்து இருக்கலாம். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு பதிவு. பஜாஜில் இஎம்ஐயில் மொபைல் ஃபோன், அதாவது ஐஃபோனோ இல்லை வந்து நார்மலாக வந்து ஆண்ட்ராய்டு எந்த ஃபோன் வாங்கினாலும் அதோட ஐஎம்ஐ நம்பர் வச்சு அவங்க லோனை க்ளோஸ் பண்ண வரலும் இப்போ வந்து லாக்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வீடியோவில் கூட காட்டுறேன். ஒரு கஸ்டமர் வந்து அவரோட இஎம்ஐ வந்து ரெகுலர் டைமில் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ண முடியாதனால அவரோட மொபைல் வந்து லாக் ஆகிடுச்சு. அது எந்த இதுக்குமே வந்து கால் போகாது. ஜஸ்ட் அவங்களோட ஸ்க்ரீன் மட்டும்தான் ஷோ ஆகும். அதில் பேங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் பேங்கிற ஆப்ஷனில் போயிட்டு பே பண்ணால் மட்டும்தான் அதர் ஆப்ஷனுக்கே போகும். இல்லை மற்றது யாருக்கு கால் பண்ணாலும் சரி, எதுக்கு கால் பண்ணாலும் சரி, பஜாஜ் ஃபின்சரோட அவங்களோட கஸ்டமர் கேர் டோல் ஃப்ரீ நம்பருக்கு மட்டும்தான் வந்து கால் போகும். இது நிறைய பேர் தெரியாமல் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நாம்ஸ் நம்ம வந்து ஃபினான்ஸ் பேங்க்கில் போயிட்டோ அதாவது மெட்டீரியல் ப்ராடக்ட் எடுக்கையிலேயே வந்து நம்ம எல்லா நாம்ஸ்லாம் வந்து சைன் பண்ணி தான் கொடுக்குறோம். இது வந்து நான் பஜாஜ்க்கு எதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அவேர்னஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக லாக் ஆயிருக்கு அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. மொபைல் வந்து ஆன்லைனில், அதாவது பஜாஜில் இஎம்ஐயில் எடுத்தவங்க மட்டும் மேக்ஸிமம் ஆன் டைம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.